விடுங்க. விடுங்க, காப்பாத்துங்க. யாரடி காப்பாத்துவா? காப்பாத்துங்க. வணக்கம் அண்ணனுங்களா, வணக்கம். கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன்பா அந்த பொண்ணை பலவந்தமா கொண்டு போறீங்க? அதை கேட்க நீ யாரா? மனிதன். மரியாதையா அந்த பொண்ணை இங்க விட்டுட்டு போயிடுங்க. இல்லன்னா நிலத்துல காலே படாம சும்மா ஏர்லியா பறந்து பறந்து அடிப்ப. இப்படி சூடு. தம்பிகளா, நான் சொல்றத செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். இப்ப என்ன சொல்றீங்க தலைவா? தங்கச்சி காலையில வந்து மன்னிப்பு கேட்டு கார்ல உட்கார்ந்து போங்கன்னு சொல்றேன். சரி தலைவா. தங்கச்சி எங்களை மன்னிச்சிடுமா? அண்ணே, என்னம்மா? நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினீங்க, ரொம்ப நன்றி. அது சரி, இவங்க கிட்ட எப்படி சிக்குன? மலை கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன், என்ன வழியில மடக்கி கடத்திட்டானுங்க. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குமா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ தனியா வரலாமா? வீடு எங்க இருக்கு? சைதாப்பேட்டையில. வா, வந்து பஸ் ஏத்தி விடுறேன். நிறுத்துப்பா. ராஜா, எங்கப்பா போற? சரி, வீட்டுல போய் பேசிக்கலாம். கார்ல ஏறு. கார்ல ஏறுன்னு சொன்னேன். வேண்டாம், நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. எனக்கு நீ சுமையா? அக்கா, நீ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் சுமையா சொன்னது என்ன இல்ல, என் நிலைமைய. நீ ஒரு கௌரவமான வக்கீல், அத்தா ஒரு பொறுப்புல போலீஸ் ஆபீசர். உங்க கூட நான் எப்படி இருக்க முடியும்? நான் ஒரு குற்றவாளி. ஊர் உலகத்துக்கு விட நீ குற்றவாளியா இருக்கலாம். ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ராஜா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை குற்றவாளி ஆக்கிட்டதுனால நானும் அதையெல்லாம் நம்புறேன் நினைக்காதப்பா. உன் நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா நீ செஞ்சதைத்தான் நானும் செஞ்சிருப்பேன். சரி சரி, நடு ரோட்ல விவாதம் எதுக்கு? வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் வீட்டுக்கு வருது அத்தானுக்கு தர்ம சங்கடமா இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி நான் உனக்கு சில ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன். நீ முதல்ல வாப்பா சொல்ற. அக்கா சொல்றேன்ப்பா, வா. கிருஷ்ணன், முதல்ல அந்த போலீஸ் வேலையில சேரப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன வேலைப்போ தினமும் குற்றவாளியோட பழகி வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. ஸ்ரீதர், டாக்டர்னா நோயாளிகளோட பழகித்தான் ஆகணும், போலீஸ்னா குற்றவாளிகளோட பழகித்தான் ஆகணும். நீங்க எவ்வளவோ பரவாயில்ல, நான் வக்கீலா இருந்துகிட்டு தினம் 100 போய் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு என்ன சொல்றீங்க?
பாப்பா உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஜெயில பார்த்திருப்பீங்க. நீ ராஜா இல்ல? கரெக்டா சொன்னீங்க. எப்ப ரிலீஸ் ஆன? இன்னைக்கு தான். நீ வாப்பா குடிச்சிட்டு சாப்பிடலாம். எங்க சுஜி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ராஜா உங்களுக்கு சொந்தமா? தூரத்து சொந்தம். ஜாக்கிரதையா இருங்க. கொலகார பையன். சின்ன வயசுல இருந்து பல தடவை ஜெயிலுக்கு போனவன். இதெல்லாம் காதுல போட்டுக்காத ராஜா. வா போலாம். வாப்பா. தம்பி, இதான் நான் உனக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிற இடம். என்னடா நம்மள இப்படி தனியா ஒதுக்கிட்டாலே நினைக்காதப்பா. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்னா ஏதாவது பேசி உன் மனசு புண்பற்ற கூடாது இல்லையா? அதனாலதான் இந்த அவுட் ஹவுஸ் ஏற்பாடு செஞ்சேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான் அக்கா. போக போக எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. வாப்பா. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? குடிசையில இருந்தவன அரமனை கொண்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும்? கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தவனக்கா நானு. என்னுடைய கிளையண்ட் கான்ட்ராக்டர் ஒருத்தர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீ நல்லவனா இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்காதப்பா. ஊர் உலகம்னா 1000 நல்லது கெட்டது நடக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாத. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு. அக்கா, நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஏன் வம்புக்கு யார் வந்தாலும் விட மாட்டேன். ஓகே ஓகே. என்னடா பேசாம இருக்கீங்க? கையெழுத்து போட்டு கூலி வாங்கிட்டு போக வேண்டியதானே? இன்னில இருந்து முழுசா கூலி கொடுத்து தான் வாங்கிட்டு போவோம். 20 ரூபாய் கையெழுத்து போட்டு 10 ரூபாய் வாங்கிக்க மாட்டோம். என்னடா புதுசா கண்டிஷன் போடுறீங்க? எல்லா கண்டிஷனையும் முதலே சொன்னோம்ல. யார் உங்களுக்கு தூண்டி விட்டது? நான் தான். எத்தனை நாளைக்குப்பா ஏழைங்க வயத்துல அடிப்பீங்க? உழைச்சவனுக்கு உண்டான கூலியை கொடுக்க வேண்டியதானே? இன்றையில இருந்து உங்களுக்கு கூலியை முழுசா கொடுக்கணும். இல்ல நாளையில இருந்து உங்க வேலைக்கு வர மாட்டாங்க. நீ யாரையா? நானா? நான் மக்கள் நல்வாழ்வு மன்ற தலைவர். இவங்கெல்லாம் அந்த மன்றத்தின் உறுப்பினர்கள். இவங்க இல்லனா எங்களுக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்களா? அப்படி வேற ஆளுங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள வேலை செய்ய விட மாட்டோம். உண்ணாவிரதம் இருப்போம். இந்த நேரம் பார்த்து இன்ஜினியர் வேற இல்லையே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல அவங்களுக்கு எல்லாம் முழுசா கூலியை கொடுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலைக்காரங்களை பகிச்சுக்கிட்டா வேலை நடக்காது. விசாரணை வரும். அப்புறம் உங்க மாமூல் ஊழல் எல்லாம் அம்பலம் ஆயிடும். நான் இன்ஜினியர் கிட்ட பேசிக்கிறேன். சார், இதனால வீணா உங்களுக்கு வம்பு வரும். பரவாயில்லையா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் முழுசா கூலியை கொடு. ஐயா வணக்கம். நீங்க போங்க. இனிமே முறையா நான் பாத்துக்கிறேன். நல்லதுப்பா. விவகாரம் முத்தாம ஆரம்பத்திலே சுமூகமா தீர்த்து வச்சதுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பில் நன்றி. ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. ராஜா. சமயம் கிடைக்கும் போது சைதாப்பேட்டையில இருக்கிற எங்க மன்றத்துக்கு வாப்பா. சரிங்க, வரேன். சரி. வெளியில வாங்க. என்னப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எங்க கட்டிட தொழிலாளியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தியே, அதுக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கிறோம். என்னப்பா மிரட்டுறீங்களா? நான் பிரிட்டிஷ்காரன் பீரங்கிக்கே நெஞ்ச காட்டினவன். சுதந்திர போராட்ட தியாகி. தியாகின்னா கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு எங்க முதலாளி மாதிரி ஆளுங்க கிட்ட மோதனா விட்டுருவாங்களா? ஐயாவுக்கு ஏற்கனவே ஒத்த காலு, இதுல வீராப்பு வேற. தாத்தா, இவரே அடிக்கிறீங்க. இவர் என்ன தப்பு செஞ்சாரு? என்ன நியாயம் கேட்கறது தப்பா? ராஜா, ராஜா என்ன இதுல நீ தலையிடாத, அப்புறம் உனக்கு வேலை போயிடும். போயாச்சு. அதை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இவனையும் சேர்த்து அடிக்கலாம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. பொம்பளைங்களை அடிக்கிறவனும் பலகீனமானவர்கள் அடிக்கிறவனும் என்னுடைய அகராதியில பொட்டேன்னு பேர். உங்களை எவனுக்காவது நெஞ்சில மாஞ்சா இருந்தா என் மேல கை வச்சு பாருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அண்ணங்களா, ஒரு சின்ன கண்டிஷன். எவன் என் மேல முதல்ல கை வைக்கிறானோ அவனை எப்படி அடிப்பேன்னா, அவன் சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால் எல்லாம் வெளியே கக்கிற மாதிரி அடிப்பேன். நாயை அடிக்கிற மாதிரி அடிப்பேன். விரட்டி விரட்டி அடிப்பேன். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முதல்ல யாரு என் மேல கை வைக்கிறது?
ஏண்டா எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கைய வைங்கடா. பின்னிடுவ. முதல்ல கை வைக்கிற ஆள. அண்ணே அண்ணே, ஒரு ஆபத்து, சீக்கிரம் வாங்க. என்னடா ஆபத்து? சீக்கிரம் வாங்க. நீதானா தாய்ப்பாலை கக்க வைக்கிறவன்? ஆமாட மொட்டை. எழுந்திருப்பா தாய்ப்பாலு. என்ன பார்த்தா தெரியுதா எவ்வளவு தாய்ப்பால் குடிச்சிருப்பேன்னு? நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பேன். வெறும் பேச்சுதானா? தம்பி, இது வரைக்கும் பேசிட்டு இருந்த, இப்படி சூடு. நீங்களே என்ன சொல்றீங்க? நாங்க யாரும் தாய்ப்பால் குடிக்கலங்க. நான் சொல்றத செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். இப்ப என்ன செய்யணும் தலைவா? இவனை தூக்கிட்டு போங்க. தூக்கிட வேண்டாம். அண்ணே, நீ என்னம்மா இங்க? இங்க உன்னை கடத்த வந்தாங்களா? இல்லண்ணே, இவர்தான் என் தாத்தா. தாத்தா, நான் இன்னைக்கு சொன்னேனே ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு, அவர்தான் இவரு. அப்படியா? தம்பி ஏற்கனவே எனக்கு தெரியுமா? தம்பி, உன்ன மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால நாடே கெட்டு போச்சுங்க. இல்லப்பா, இந்த நாடு ஓரளவாவது தர்மத்தை கட்டுப்பட்டு. ஏன்பா அநியாயமா என்னால உன் வேலையை பறிகொடுத்துட்டியே? ஐயா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் வேலைக்காரன், எனக்கு நிறைய வேலைங்க தெரியும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு பொழிச்சுக்கிறேன், அதே நோக்கம் இல்ல. உங்க மன்றத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நல்ல மனுஷர். நான் உங்க கூடவே இருக்க ஆசைப்படுறேன். அப்படியா? உன்ன மாதிரி இளைஞர்கள் பொது சேவைக்கு வர்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இங்க உனக்கு சாப்பாடு, துணிமணி அதுக்கு தான் பணம் கிடைக்கும். சம்பளம் எதுவும் கிடைக்காதப்பா. நான் வட்டி கட்டேன். இங்க என்ன கிடைக்குதோ அது எனக்கு போதும். அம்மா, என்ன வேணும்? ஒரு கசாட்டா ஐஸ்கிரீம் கொண்டு வா. என்னம்மா? I say I want a cassette ice cream. Useless fellows, unfit for service. அம்மா, What is this? என்ன மேன் இது? ஐஸ்கிரீம். நான் என்ன ஐஸ்கிரீம் கேட்டேன்? நீங்க டஸ் புதுசுன்னு இங்கிலீஷ்ல சொன்னீங்க. நான் புதுசு, எனக்கு புரியல. புரியலனா மறுபடியும் கேட்க வேண்டியதானே? அம்மாமா, என் வேலை போயிடுமா, கத்தாம சொல்லுங்கம்மா. என்னடா சொன்ன? நானா கத்துறேன்? என்கிட்ட யாராவது இப்படி எதிர்த்து பேசினா எனக்கு கோபம் வந்துடும். இந்தா 100 ரூபாய். மேடம், ஏ யோ, என்னைய அடிச்ச? ஐ அம் சாரி. சின்னவங்க பெரியவங்களை அவமதிக்கிறது பார்த்தா
எனக்கு உங்க மாதிரி கோபம் வந்துடும். இந்தாங்க, இதுல 110 ரூபாய் இருக்கு. நீ என்ன அடிச்சதுக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. அப்படியா? ஓகே, டபுள் ஓகே. சேலஞ்ச் பண்றியா? நான் யார் தெரியுமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்தா தெரிஞ்சுக்கிறேன். வரட்டாடா. பஸ்ஸையும் காணும், கிஸ்ஸையும் காணும். இது பஸ் ஸ்டாண்டு. பஸ் தான் வரும், கிஸ் வராது. நானே பஸ் வரலங்கிற எரிச்சல்ல இருக்கேன். இதுல அருமை வேறையா? சாருக்கு நகைச்சுவை உணர்வு கம்மி போல் இருக்கு. எனக்கு எந்த உணர்ச்சி அதிகம் எந்த உணர்ச்சி கம்மின்னு உனக்கு கண்டிப்பா தெரியுமா? வேணாம் சார், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்போம். நீங்க பஸ்ஸை பாருங்க, நான் பர்ஸை பாக்குறேன். பஸ் காணும். ஆட்டோ 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 இப்படி தட்டியா? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. நாமநாள் போறேன். நான் தான் முதல்ல நாமநாள் போறேன்யா. அண்ணா எப்போ வந்தீங்க? ஹலோ, வழி வரும் சார். கொஞ்சம் இருங்க. அண்ணன் ரொம்ப நேரமா உங்க பக்கத்துல நிக்கிறாங்களா? அரை மணி நேரமா நிக்கிறாருங்க. ஒரே அருவை. அண்ணா அவர் அர்ஜென்டா போகணும். கொஞ்சம் ஆள முடியா? ஆட்டோல போய் இறங்கின உடனே பணம் கொடுக்கணும். இருக்கா? யார பாத்து கேட்டீங்க? என்கிட்டயா? என் பர்ஸ காணுங்க, என் பர்ஸ காணுங்க. இங்க இருக்கு, எடு. இது எப்படி என் கைக்கு வந்தது? ஆமா, இது எப்படி உன்கிட்ட வந்து? என்ன இது போறாங்க? எங்க பிக் பாக்கெட்டா? ஆமா. பணம் கடிச்சு போச்சுல, அதுக்கப்புறம் உங்க பண்றீங்க? போங்க. ஆமாங்க. எங்க உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலான்னு யோசனை. ஓஹோ, லஞ்சத்தை ரொம்ப மரியாதையா சொல்றீங்க. இத கொடுத்தே நாட்டை கெடுத்துட்டீங்க. ஒழுங்கா போங்க. நன்றி. போயா. எங்க எங்க போறீங்க? அவர் எங்கயாவது போறாரு. உனக்கு பரிசு கனமா இருந்தது, அண்ணன் உறுதிச்சு அடிச்சேன் கெடுத்துட்டியே. இனிமே திருட கூடாது அன்னைக்கு சொல்லிருக்கேல்ல. என்ன செய்யறது? தெரிஞ்சவங்கள்ட்ட வேலை கேட்டா போனா திருட்டு பையல வேலை விட முடியும்னு சொல்றாங்க. தெரியாதவங்கள்ட்ட வேலை கேட்டா இதுக்கு முதல்ல எங்க இருந்தேன்னு கேட்டாங்க. ஜெயில இருந்தோம்னு உண்மையை சொன்னேன். புடதைய பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. 2 நாளா கொலை பட்டினி. என்ன செய்யறது? நான் 3 வேளை ஒழுங்கா சோறு போடுறேன். திருட மாட்டியா? போட்ட அன்னைக்கு திருட மாட்டேன். தினம் போடுறவா? ராஜா, சமூக சேவையெல்லாம் தேவைதான்ப்பா. அதுக்காக எங்களை எல்லாம் மறந்துடாத. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போயிட்டு, அப்பதானே இவளுக்கு உன் முகமாவும் ஞாபகம் இருக்கும். உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா. அம்மா? அப்பாவும் பிடிக்கும். நானு பிடிக்காது. ஏண்டி? இப்போ ரொம்ப பிடிக்கும். என்ன சிரிப்பு? சுஜய், போய் படிப்போ. போமா, போய் படி. ஸ்டேஷன்ல இருந்து களைப்பா வரல, காஃபி கொண்டா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க முடியும்? எங்க பார்த்தாலும் திருட்டு பசங்க. நான் வரேன். பைத்தியம் பிடித்த நாய் கடித்து 10 பேர் சாவு. எப்ப பார்த்தாலும் சாவு செய்தியா? ஏதாவது நல்ல செய்தியா படியா? 20 வருஷத்துக்கு முன்னால வந்த பழைய பேப்பர்லாம் வாங்கி படிச்சா நல்ல செய்தி கிடைக்கும். இதோ பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த 72 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். எங்க? இங்க இல்ல, பஞ்சாப்ல. ஐயோ, ஏயா இப்படி எல்லாம் நடக்குது? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது. அதை குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சேவை பண்றாங்க. இப்பெல்லாம் தெருவுல 100 நாய்ங்க தெரியுது. அது யாருமே பிடிக்கிறது இல்லையே. ஏன் தெரியுமா? நாய் கடிச்சு ஒரு 10 பேர் சாவட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நாய் கடிச்சா செத்துருவாங்களா? பைத்தியம் பிடிச்ச நாய் கடிச்சா சாக வேண்டியதுதான். அவ்வளவு விஷம். பைத்தியம் பிடிச்ச மனுஷன் கடிச்சாலும் சாவுதான். நான் உங்களை கடிக்க போறேன். ஐயோ, ரூபா, எப்பமா உனக்கு இப்பதானே இந்த பொண்ணு நாய் கடி பத்தி சொன்னா? ஐயோ பாவி, ஐயோ என்னம்மா, நான் வளர்த்த பொண்ணு இப்படி எல்லாம் ஆயிட்டே. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேம்மா. ஐயோ, காப்பி குடிக்க சொன்னா கொண்டாளே பொண்ணுங்களா? ஐயோ காப்பாத்தியா, நீதான் காப்பாத்து. படிக்கட்டு பார்த்து விடையா? ஐயோ அம்மா. அப்பா, மாமா, பயந்துட்டீங்களா? இது மாறு வேஷ போட்டிக்காக நான் போட்டுக்கிட்ட வேஷம். வேஷமா? உண்மையிலேயே வெறி பிடிச்சிச்சு, நான் பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல கொலை நடுக்க வச்சுட்டியம்மா. வேஷ பொருத்தம் ரொம்ப பிரமாதம். அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். டாடா, பை பை. அத்தரவேலு, இது உன் பொண்ணா இருக்கிறதுனாலதான் என் பைத்தியக்கார வேஷம் இவ்வளவு நல்லா பொருந்து இருக்குது. இந்திரா, 2 காபி கொண்டாமா, சூடா. அப்பா,
ஒண்ணு இல்ல நீங்க படுத்துக்குங்க என்ன மணி நான் வந்து வச்சு கட்ட வந்தேன். இல்ல லுங்கி வந்து வச்சு கட்ட வந்தேன். இது என்ன இது? வாங்கண்ணே. என்னடா இது? தொப்பை. ஏண்டா ஒழுங்கா வேலையும் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமும் ஏண்டா இந்த திருட்டு புத்தி? உன்னை அடிக்காதீங்க என்ன. இது வேற யார் பணம் இல்ல, என் சொந்த பணம், சொந்த சட்டை. சொந்த சட்டையா? ஆமாண்ணே. திருடி சாப்பிட்டா தான் வாய்க்கு ருசியா இருக்கு, சீக்கிரம் ஜீரணமாகுது. இது என் கைப்பழக்கம். இது மனப்பழக்கம். இத முதல்ல மாத்திக்கணும். உன் பணத்தை திருடினாலும் திருட்டு தான். இப்போ செஞ்ச தப்புக்கு அபராதம் 10 ரூபாய் உண்டில போடு. எடுத்ததே 10, அபராதம் 10. நீ போடலனா நான் போட்டுடுவேன். போட்டுருங்க. இது நானே போட்டுறேன். வணக்கம். வணக்கம். யார் சார் நீங்க எல்லாம்? பார்த்தா ஒம்பு சண்டைக்கு வந்த மாதிரி தெரியுது. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பாருங்க, எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது, நமக்குள்ள விரோதமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு வீண் சண்டை? எங்களை வேணா தெரியாம இருக்கலாம், அவங்கள என்னை எவ்வளவு அவமானப்படுத்தின, அதுக்கெல்லாம் இப்ப அனுபவிக்க போற. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? யாருங்க? நான் அறிமுகப்படுத்துறேன். இவன் பொறுக்குப்பேட்ட முனுசாமி, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், நரம்படி நிபுணர். இவன் சைதாப்பேட்ட காளி, ஐ ஸ்பெஷலிஸ்ட், கண்ணை மட்டும் நோண்டுவா. இவன் டென்டிஸ்ட், பல்ல மட்டும் ஒடிப்பான். இவன் போன் ஸ்பெஷலிஸ்ட், எலும்ப மட்டும் ஒடிப்பான். இங்க வாயா முண்டா. ஸ்பெஷலிஸ்ட்
ஐயோ நான் சும்மா சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன். நீ நீ பெரிய ஹீரோ, நான் ஒத்துக்கிறேன். என்ன விட்டுறியா? அப்படியே போனா எப்படி? நான் எதுல ஸ்பெஷலிஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். எதுல ஸ்பெஷலிஸ்ட்? சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். இப்போ லேசா தொட்டேன்னு வச்சுக்கோ கண்ணு, அவ்வளவுதான் அம்பேல். எண்ணி கரெக்டா 10வது மாசத்துல நீ தாயாயிடுவ. ஐயோ, நான் வாழ போற பொண்ணியா, எனக்கு எடுத்துறாதியா ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுறியா? ஐயோ வேண்டாயா, எனக்கு எடுத்துறாத ப்ளீஸ், என்ன விட்டுறியா? விட்டுறியா? ஐயோ ப்ளீஸ், காலை பிடி. என்ன காப்பாத்து. ஐயோ என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்தியா? மன்னிக்கணும், நான் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எனக்கும் நீச்சல் தெரியாது. அந்த ஆண்டவனை வேண்டிக்கிங்க, பொழைச்சிருந்தா மறுபடியும் சந்திப்போம். என்ன காப்பாத்தியா? ஐயோ குத்தவாளிக்கு நம்ம வீட்லயே அடைக்கல வச்சுட்டு அவனுக்கு வைத்தியம் வேற பாத்தியா? பாசம். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். சாரி சார், அவனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். Go ahead. Thank you சார். ದೀನಕರುಣಾಕರನೇ ನಟರಾಜಾ ನೀಲಕಂಠನೇ ಮೌನ ಗುರುவே மௌன குருவே. அடா 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 அடா, மகாவிஷ்ணு மாதிரி அனந்த சயனம். என்ன பார்க்கடலும் பாம்பம் தான் இல்ல. சௌக்கியமாயா? ஐயா ரத்னவேலு, இப்போது உனக்கு மனசு வந்தது. ஏயா, நான் உனக்கு உதவிதானே பண்ணேன், என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன்? சரி, போனது போட்டு விடு, வீட்டுக்கு போலாமா? யோ, அங்க பாரியா. என்ன இது, உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க? அதான் இப்ப புரியுதா? நான் உன்னை விடுதலை பண்ண வரல, என் பையன் என்னையும் உள்ள வச்சு பூட்டிட்டான். அடப்பாவி, ஒரு விதத்துல பார்த்தா உன் பையனை நான் மதிக்கிறேன்யா. ஏன்னா என் கூட உன்னைய அடைச்சு வச்சதுனால தந்தைக்கு சமமா என்ன மதிக்கிறான்னு தெரியுது. நல்ல பையன், பேர் சொல்ல ஒரு பிள்ளை. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான், என்ன பாக்குறியா? அட போயா, கலர் டிவி உள்ள A+ ரூம் தான் அவன் எனக்கு கொடுத்தான். நான் தான் தனியா இருந்தா போர் அடிக்குமேன்னு ஊர் ரூமுக்கு வந்தேன். ஆமா, உன்னையும் இங்க அடைச்சு வச்சான்? அவன் பண்ற தில்லுமுல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்டா இப்படி பண்றேன்னு அதட்டின, இங்க கொண்டாந்து அடைச்சுட்டான். அப்படி அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உட்காரு, விவரமா சொல்றேன். எனக்கு தெரியாம இந்த செங்கல் சூளைய விலைக்கு வாங்கி துப்பாக்கி குண்டெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பாடா, டைம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ ஒரு கடிகாரத்தை கொண்டு வந்து மாட்டிருக்காங்க. அதுக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. எப்படி சௌக்கியம்? சௌக்கியமாவா? ஏன்டா எங்களை இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துற? நான் என்ன உன்னை புண்ணாக்கா வாங்கின? நான் பெத்த புள்ளடா நீ. அதனாலதான் இவ்வளவு மரியாதை. அப்பா, இது பாத்தீங்களா, டைம் பாம். அட பாவி, அப்பனுக்கே வெடி வைக்கிறியா? ரத்னவேலு, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீ சாகிறது நியாயம்தான். நான் என்ன பாவம் செஞ்சேன்? கூடவே இருந்தியே. அதான், கூட்டணி வச்சாலே ஆபத்து தான். நான் சொல்றத நல்லா கேளுங்க. 4:30 மணி விமானத்துல நானும் எங்க ஆளுகளும் பெங்களூருக்கு புறப்படுறோம். கரெக்டா 5 மணிக்கு இந்த கதவு தானா திறக்கும். ரூபா இங்க வருவா, நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஃபேக்டரி விட்டு தப்பிச்சு வெளியே போயிடுங்க. கரெக்டா 5:30 மணிக்கு இந்த ஃபேக்டரி வெடிச்சு தூள் தூள் ஆயிடும். இங்க தங்கி இருக்கிற என்னோட எதிரிகள்லாம் அதுல அழிஞ்சிருவாங்க. முதலாளி வராரு, கேட் லாக் ஓபன் பண்ணு.
திறந்தாச்சு. முதலாளி ஏன் உள்ள வரல? சமாதானம் சொல்றானுங்க, பாமா வெடிக்குது. பாம்பு வெடிச்சு எல்லாரும் செத்தப்புறம் சமாதானம் வந்துடும். என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ராஜா தரங்க. சீக்கிரம் ராஜா. நமக்கு தான் ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ராஜா, நான் என்ன கத்தி எல்லாம் எடுக்காத. நான் எலெக்ஷன்ல தோத்ததெல்லாம் மறந்துட்டேன். பெத்த புள்ளைய பாம்பு வச்சுட்டா, எப்படியாவது காப்பாத்துப்பா. இப்பதான் உனக்கு புத்தி வருது. எலெக்ஷன்ல நிக்கிறவனை எல்லாம் இப்படி 2 நாள் உள்ள தள்ளினா நாடே சரியா போயிடும். வாழ்நாள் பூரா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதையே சொல்லு. தாத்தா தாத்தா ராஜா
துப்பாக்கி வெடிகுண்டு சேர்றதுக்கு ஆர்டர்ஸ், வித்துறதுக்கு ரஷீது, எல்லாம் முக்கியமான காரணம். சரி சரி. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, என்ன விட்டுருங்க. போடா குடிமட்டேன். எப்படி 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 ஓடப்புறா இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆயிட்டா எல்லாரும் ஒப்பப்பர் ஆயிடுவாங்களா? இந்த கூட்டத்துல கோவிந்தா போடுற வேலையெல்லாம் அந்த மன்றத்தோட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான். கடைசி ஏதோ வேண்டதை வேண்டிக்கப்பா. எங்கிட்ட இல்ல, அங்க. ஏதோ பண்ணி இவனை சாவடிக்கடா. இதை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு. குமாரவேலு பத்தின எல்லா ரகசியம் இதுல இருக்கு. உடனே என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க சொன்னாரு.
அமாவாசையில் பிறந்தவன் திருடனாகத்தான் இருப்பான் என்று என்னை போன்றவர்கள் நம்பிய போது அந்த நம்பிக்கையை தகுத்தெறிந்தவர் ராஜா. தன் உயிரையே பணயம் வைத்து ஒரு பயங்கரவாத கும்பலை வேரோடு அடித்து இந்த நாட்டுக்கே சேவை செய்தவர் ராஜா. உயர் திரு ராஜா அவர்களுக்கு இந்த ஆண்டின் சிறந்த மனிதன் என்கிற விருதை மதிப்பிற்குரிய ஐஜி அவர்கள் வழங்குவார்கள். பின்னாடி